இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, தொடர்ந்து நாம் இந்த 10 பிரமாணத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான இந்த கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து புரிந்து கொள்ள தேவன் அருள் செய்வாராக. இன்றைய நாளிலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்குமென்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோടെ காத்திருக்கிறோம். நாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீதிமானாக மாற நினைப்பது முடியாத ஒன்றிற்காக முயற்சிப்பதாகும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாக மாற முயற்சிக்கும் பொழுது நாம் பாவத்திலேயே நிலைத்திருப்போம். ஆனால் ஆவியின் மூலமாக கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும்போது மட்டுமே நீதிமான்களாக மாற முடியும். 10 கட்டளையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியாத நீதியை விசுவாசத்தின் மூலம் பெற முடியும் என்றால், அத்தகைய விசுவாசத்தை பெறுவது எப்படி? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசம் வருகிறது. நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். விசுவாசமா அல்லது கிருபையா? எது முந்தி வருகிறது? கிருபை, விசுவாசம் 2 காரியம் சேர்ந்தால்தான் ரட்சிப்பு. கிருபை தேவனுடையது, விசுவாசம் மனிதனுடையது. 2இல் எது முந்தி வருகிறது? விசுவாசத்தினால் கிருபை வருகிறதா? கிருபையினால் விசுவாசம் வருகிறதா? எது முதலில் வருகிறது என்பதை சில வேதாகம உதாரணத்தின் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக, ஆதாம் தாம் பாவ பண்ணின உடன் அவன் தேவனை தேடி சென்றானா? அவன் தன்னுடைய ரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசித்தானா? அவன் விசுவாசத்தினால் தேவன் அவனுக்கு கிருபையை காண்பித்தாரா? தேவனுடைய கிருபை ஆதாமை தேடி வந்தது. தேவனுடைய அன்பும் கிருபையும் ஆதாமை விசுவாசியாக மாறவும் ரட்சிக்கப்படவும் வழி நடத்தியது. ஆதாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டான். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தொடர்ந்து இன்னும் வேதாகம உதாரணங்களை நாம் படித்து இந்த கிருபை, வரம், விசுவாசம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.